உயர்கல்வி சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் தமிழக அரசிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசிடம் உயர்மட்ட குழு அளித்த முக்கிய பரிந்துரைகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை தயாரித்த குழுவின் அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழுவினர் வழங்கினார்கள். சுமார் 600 பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக வழங்கப்பட்டுள்ளதோடு பல்வேறு பரிந்துரைகளும் அளிக்கப்பட்டுள்ளன. 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது என்றும், தமிழ், ஆங்கிலம் இருமொழிக் கொள்கையை கடைபிடிக்க வேண்டும், உயர்கல்வி சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படக்கூடாது என்று உயர்மட்ட குழு பரிந்துரை அளித்துள்ளது. +1 பொதுத் தேர்வு தொடர வேண்டும் எனவும், கல்லூரிகளில் சேர 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களுடன் +1 மதிப்பெண்களையும் கணக்கில் சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CBSE பாடத்திட்டத்தில் 6 வயது பூர்த்தியானவர்கள்தான் முதல் வகுப்பில் சேர முடியும் என இருக்கும் நிலையில், தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தின்படி 5 வயது பூர்த்தியானால் 1ஆம் வகுப்பில் சேர்க்கலாம் என்ற விதியை தொடரலாம் என இந்த குழு பரிந்துரை வழங்கியுள்ளது. போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு மனநல ஆலோசகர், ஒரு சுகாதார அதிகாரி, காவல் அதிகாரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஆகியோரை கொண்ட தகுந்த வழிகாட்டுதல்களுடன் தனிக்குழு அமைக்கலாம் என்றும், இரு பெற்றோர்களையும் இழந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் 1% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.